ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது விஜய், தாத்தா, காவேரி எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வீட்டை விற்கிறத பற்றி காவேரி பேசும்போது தாத்தா இருந்துக்கிட்டு, அந்த வீடு உனக்கு அவ்வளோ சென்டிமெண்ட் அப்படின்னா ஏன் அந்த வீட்டை வாங்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. இது கேட்டு காவேரி ஷாக் ஆகுறாங்க. விஜய்க்குமே இந்த ஐடியா நல்லா இருக்கே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் விஜய், காவேரிக்கு அந்த வீட்டை விற்க மனசு இல்லை. அப்புறம் யமுனாவும் கங்காவும் அந்த வீட்டை விற்றே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா காவேரி அந்த வீட்டை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கான அமௌண்ட்டை கொடுத்துட வேண்டியது தானே. அந்த வீட்டுக்கு எவ்வளோ வருதோ அதுக்கான அமௌண்ட்டு நாம் கொடுத்து அந்த வீட்டை காவேரிக்காக நாமளே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. இது கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நம்ம விஜய் இருந்துக்கிட்டு. காவேரி, தாத்தா சொல்கிறது தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயும் சொல்கிறாங்க. விஜய், அது சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஏன் காவேரி, இங்கே பாரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ இனிமேல் யாரையும் நினச்சி கவலைப்படவும் கூடாது. அதுதான் நம்ம பண்ணுறோம். அந்த வீட்டை விற்க உனக்கு மனசு இல்லை, அது மாமாவோடைய வீடு. அதனால் அமௌண்ட் கொடுத்து அந்த வீட்டை நான் உனக்கு கிஃப்டாக நானே வாங்கி தரேன். அந்த வீட்டுக்கு எவ்வளோ ரெண்ட்டு போகுமோ எவ்வளோ விலையோ அதை மட்டும் நீ பேசி எனக்கு சொன்னீங்கன்னா சரி, அந்த வீட்டை நான் உனக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா காவேரியுமே இருந்துக்கிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. இதுவும் ஒரு விதத்தில் நல்லது தானே. விஜய் சொல்கிறத பற்றியும் யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம காவேரி மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறமா சரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொன்னதுக்கப்புறமா, சரி காவேரி, இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நாளைக்கு காலையில் முதல் வேலையாக வீட்டுக்கு போய் அத்தையை பார்த்து இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்கிறாங்க. இதை கேட்டு தாத்தாவுமே இருந்துக்கிட்டு, அதுதான் சரி விஜய், சாரதா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசி கங்காவையும் யமுனாவையும் கூப்பிட்டு பேசி என்ன ஏதுன்னு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் காவேரியுமே ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்புறம் ரூம்குள்ளே போயிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அதனால் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே முதல் வெளியே அந்த விஷயத்தை பற்றி பாட்டிக்கிட்டேயும் பேசுகிறாங்க. பாட்டியுமே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாட்டிக்கு இந்த விஷயத்தில் பிரச்சனையே இல்லை, ஓகே அப்படின்னா காவேரிக்கிட்டையும் பாட்டி சொல்கிறாங்க. அந்த வீடு சந்தானத்தோட வீடு அப்படின்னா அது எதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும்? அவனே இல்லாத அதை ஞாபகார்த்தமாக நீங்கள் எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு விற்கணும்? அவங்களுக்கு ஏதோ பண தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிற காவேரி, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் தான் காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரிங்க பாட்டி, அப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து விஜய், காவேரி பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு பாட்டியும் சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி, நம்ம போயிட்டு வரோம், தாத்தா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே வந்துட்டு இப்போது விஜயும் காவேரியும் ஜம்முன்னு போகிறாங்க. இப்போ சாரதாவோட வீட்டுக்கு போய் அங்கே நின்றுட்டு ஆமாம் அப்படின்னு உடனே சாரதா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. என்ன காவேரி, திடுதுப்புன்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கேன், வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க, வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க எல்லாரையுமே உள்ளே. அப்போ காவேரியும் விஜயும் உள்ளே போய் உக்காடுறாங்க. என்ன காவேரி திடீர்னு அப்படின்னு? ஒன்றும் இல்லைம்மா, அதாவது கொடைக்கானல் வீட்டை பற்றி தான் பேசுகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. இது கேட்டதுக்கப்புறமா, என்னடி என்ன திடீர்னு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா, யமுனாவும் கங்காக்காவும் அந்த வீட்டை விற்றே ஆகணும்னு சொல்லி நேற்று கூட என்கிட்ட பேசிட்டு வந்தாங்க. அதை பற்றி தான்மா, அந்த வீட்டை விற்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம். ஆனால் தாத்தா விஜய் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவு எல்லாருக்கிட்டையும் உங்ககிட்ட கலந்து பேசி உங்களுக்கு சம்மந்தமான கேட்டுட்டு போன அந்த அம்மா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்ன விஷயம் காவேரி, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, பேசாமல் அந்த வீட்டை நாமளே வாங்கிட்டா என்ன அப்படின்னு விஜயும் தாத்தாவும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல சாரதாவுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா, தாத்தா தான் இந்த ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட விற்கிறதுக்கு காவேரிக்கு சுத்தமாக மனசே இல்லை. அந்த வீட்டை விற்கிறதுக்கே அவளுக்கு மனசு இல்லை. ஆனால் யமுனாவுக்கும் கங்காவுக்கும் பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த வீட்டை காவேரிக்கு, அதாவது நாங்களே வாங்கிக்கிறோம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாரதா முதல்ல அமைதியாக தான் இருக்காங்க. நீ என்னம்மா சொல்கிற? இதை பற்றி கங்காவையும் யமுனாவையும் வர சொல்லி பேசலாம், அந்த அம்மா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கங்கா அங்கே தான் இருக்காங்க ரூமுக்குள்ளே. அதுக்கப்புறம் நிவினுக்கு ஃபோன் பண்ணி ஆல்ரெடி விஜய் சொல்லிட்டாரு கூட்டிகிட்டு வர சொல்லி. இப்போது நிவினும் யமுனாவும் வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. ஸோ இப்போது கங்கா வெளியில் மாடி காவேரி வந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே காவேரி வெளியில் வராங்க. அதாவது கங்கா என்ன காவேரி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேங்க்கா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சிடுன்னு தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் யமுனாவுமே கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாங்க. விஜய் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம நிவின் வராரு. வாங்க உள்ள நிவின் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தம்பி வாயமுனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவும் உள்ளே கூப்பிடுறாங்க. என்ன விஜய் காவேரி 2 பேரும் திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. எல்லாம் கொடைக்கானல் வீட்டை பற்றி பேசதான் நிவின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன விஜய், எம்னா கூட சொல்லிட்டு இருந்தா அந்த வீட்டை விற்கலான்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே எல்லாருக்கிட்டையும் பேசி முடிவு எடுக்கிறாங்க. விஜய் தம்பியும் காவேரியும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு யமுனாவும் கங்காவும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு ஓகேன்னா கேட்கலாம், அவங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் விஜய் தம்பியும் காவேரியும் வந்திருக்காங்க. எனக்குமே அவங்க எடுத்திருக்கிற முடிவு சரின்னு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. முதல்ல என்ன முடிவுன்னு சொல்லுங்க அப்படின்னு யமுனாவும் கங்காவும் கேட்டுட்ருக்க. அப்போ தான் அந்த வீட்டை யார்கிட்டயோ விற்கிறதுக்கு பதில் காவேரி அந்த வீட்டை வாங்கிக்கிறதா சொல்கிறாடி, உங்களுக்கெல்லாம் சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்குறாங்க. இதை கேட்டு முதல்ல 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன காவேரி என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாக்கா அந்த வீட்டை விற்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசு இல்லை, ஆனாலையும் உங்களுக்கு அந்த வீட்டை விற்றே ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சொல்கிறீங்க. அதனால தான் சரி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன்க்கா. அதாவது விஜயும் தாத்தாவும் சேர்ந்து அந்த வீட்டை எனக்காக வாங்கி கொடுக்குறாங்க, நானே அந்த வீட்டை எடுத்துக்கிறேன். அது உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு கண்டிப்பாக பிரித்து கொடுத்துட்றேங்க்கா. இதில் உங்களுக்கு சம்மந்தமா, உங்களுக்கு அந்த வீட்டை விற்று அந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு பணம் வேணும் அதானே, உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், அந்த வீட்டை விஜயே வாங்கிப்பார், அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை பிரித்து உங்கள் 2 பேருக்கும் கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேங்க்கா. அதாவது 3 ஷேரை நான் ஒரு ஷேரை எடுத்துக்கிட்டு உங்கள் 2 பேருக்கும் ஒரு ஷேரை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இதை கேட்டு கங்காவும் யமுனாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன யமுனா, காவேரியும் விஜயும் நல்லா தானே முடிவு எடுத்திருக்காங்க. கங்கா அதாவது யமுனாவுக்கு காவேரிக்கு விருப்பம் இல்லைன்றப்போ அந்த வீட்டை சரி அவங்களே அமௌண்ட்டுக்கு ரெண்ட்டுக்கு அதாவது அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து வர ஷேரை உங்களுக்கு தரதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆக்சுவலி எனக்கு கூட அந்த வீட்டை விற்கிறத பற்றி எந்த ஒரு அபிப்பிராயமே இல்லை, எனக்குமே சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் 2 பேரும் பிடிவாதமாக இருக்கீங்க, சரி வேறு வழி இல்லாமல் தான் நானுமே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின்மே சொல்கிறாங்க. ஆமாம் நிவின், எனக்கு கூட சுத்தமாக விருப்பம் இல்லை, ஏன்னா அப்போட ஞாபகமாக இருக்கிறது அந்த ஒரு வீடு மட்டும்தான், அதை விற்றுட்டா அதுக்கப்புறமா அப்புறம் அந்த வீடு நமக்கு எப்பயுமே இருக்காது, அப்போட ஞாபகமாக அது மட்டும்தானே இருக்குது அப்படின்னு காவேரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் எங்களுக்கு அந்த வீட்டை விற்று பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான்க்கா ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அந்த வீட்டை நாங்களே வாங்கிக்கிறோம். மொத்தமாக அந்த வீடு எவ்வளோக்கு போகும் அப்படின்னு எங்களுக்காக இல்லை, உங்கள் விருப்பப்படியே யாரை நீங்கள் கூட்டிகிட்டு காட்டுறீங்களோ, எவ்வளோ அமௌண்ட்க்கு அந்த வீடு விலை பேசுகிறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கே கரெக்டாக நாங்களே வாங்கிக்கிறோம் பேசி. அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் ஷேர வேண்டிய ஷேரை உங்கள் 2 பேருக்கு மட்டும் கிடையாது, நர்மதாவுக்கும் எவ்வளோ ஷேரு வருமோ அந்த ஷேரை 3 பேருக்குமே நான் 3 பங்காக பிரித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னோடய ஷேரை எனக்கு தேவையே இல்லை, அந்த வீட்டை நானே வாங்கிக்கிட்டு மொத்தமாக அதிலேருந்து வர பணத்தை அப்படியே நான் கொடுத்துட்றேம்மா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க காவேரி. இதை கேட்டதுமா அதுக்கப்புறம் சாரதா இருந்துக்கிட்டு, இல்லை காவேரி, அந்த வீட்டை நீயே வாங்கிக்கிறேன்னு சொன்னது எனக்கு சம்மந்தம் தான், ஆனால் அந்த ஷேரை எங்ககிட்டே கொடுக்குறேன்னு சொன்ன பார்த்தியா, அது வேண்டாம், அந்த வீடை எவ்வளோ போகுமோ நீ வாங்கிக்கிறதும் வாங்கிக்கோ, அதில் 4 பங்காக பிரித்து நர்மதாவுக்கு கங்காவுக்கு யமுனாவுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டு உனக்கு தேவையானது நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோம்மா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த வீட்டை நானே வாங்கிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு சம்மதமாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கவும் சாரதா எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு நிமிஷம், நானும் யமுனாவும் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் உள்ளே போய் பேசிட்டு வராங்க. சரி காவேரி, அவங்க 2 பேரும் பேசிட்டு விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னடி திடீர்னு காவேரி இப்படி சொல்கிறா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு. அக்கா அவங்க வாங்கிப்பாங்கக்கா, அவங்க விஜய்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்குது, காவேரிக்கு அதை விற்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் அந்த வீட்டை அவளே வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கா. அக்கா எப்படி இருந்தால் எனக்கா, அந்த வீட்டை விற்று நமக்கு பணம் வேணும் அவ்வளோதானே, நமக்கு தேவையானது பணம் வந்தால் போதும் இல்லைக்கா, விடுக்கா, அது யார் வாங்கினா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. யமுனாவுமே இருந்துக்கிட்டு காவேரியுமே அதாவது கங்காவுமே யோசிச்சு பார்த்துட்டு, சரிடி காவேரி அதை வாங்கிக்கிட்டோம், எனக்கு ஒரு விருப்பம் இல்லை, எனக்கு தேவை பணம், அதுக்கப்புறம் குமரன் மாமாவை நான் இங்கே வர சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க 2 பேரும் கலந்து பேசிட்டு வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா சரிம்மா சரி காவேரி, எங்கள் 2 பேருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கங்காவும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி அத்தை, ஒரு நல்ல நாள் பார்த்து என்ன ஏதுன்னு பேசி பணத்தை உங்களுக்கு நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தம்பி, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
என்னம்மா அவசரம் இல்லை, எனக்கு இப்போ அவசரமாக தேவைம்மா, நிவினுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாராம், அவருக்கு அந்த பிஸ்னஸில் நான் அந்த பணத்தை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு யமுனா, நான் என்னோடய பிஸ்னஸ் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன்னு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, இந்த வீட்டை விற்று தான் பணம் வேணுன்றது எனக்கு கிடையாது. நான் உன்னுடைய படிப்பையும் நீ படித்து கலெக்டர் ஆகணுன்ற உன்னுடைய ஆசையை மட்டும்தானே பாருன்னு சொன்னேன். எனக்காக தான் இப்போ நீ இந்த வீட்டை விற்கணும்னு சொல்லி இவ்வளோ போராடிட்டு இருக்கியா, அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொல்லிட்டு இருக்கவும், இல்லை நிவின் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, விற்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அதுக்கு மேலே என்ன பேசி என்ன ஆக போகுது, உங்கள் பிஸ்னஸ்க்கோ இல்லை அது யமுனாவுக்கு யூஸ் ஆகும், கண்டிப்பாக விற்று அந்த ஷேரை வந்து அவங்கவுங்களுக்கு நாங்கள் தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காவேரியுமே இருந்துக்கிட்டு, சரி காவேரி இதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அவ்வளோதான், அவ்வளோ என்ன, இதுக்கு மேலே வேற என்ன, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அந்த வீட்டை விற்று காவேரி பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டால, இதுக்கப்புறமும் யாரும் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியே சொல்கிறாங்க. பாட்டி இப்போ இங்கே யாருமே பிரச்சனை பண்ணலையே, வீட்டை வித்துடலாம் அப்படின்னு தானே பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து சொல்லவும், சரிடி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அப்போ நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும், என்ன காவேரி வந்த உடனே கிளம்புறா, இரு போவேன் மாப்பிள்ள, இருங்க மாப்பிள்ள, என்ன வந்தது வராதம்மா போகிறீங்க, இருந்து மதியம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கட்டும்மா பரவாயில்ல, பாட்டி அங்கே எங்களுக்காக சமைச்சு வச்சுருப்பாங்க, நாங்கள் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஏன் காவேரி அத்தையோட சமையலை நான் மிஸ் பண்ணுறேன், இங்கேயே சாப்பிடலாம் அப்படின்னு விஜய் சொல்லவும், காவேரி அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி எங்கே சாப்பிட்டா என்ன, காவேரி தான் சொல்கிறாள் தம்பி, அங்கே ஆசையாக பாட்டி சமைச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை நாளாக உங்களை பிரிஞ்சு பாட்டியே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க, இப்போது பாட்டி இப்போ தான் 2-3 நாளாக நீங்கள் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்காங்க. சரிங்க தம்பி, அதுக்கு என்ன, நீங்கள் போய் அங்கேயே சாப்பிடுங்க, அதுக்காக இங்கே சாப்பிட வேண்டான்னு சொல்லலை, நான் வந்து நைட்டுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. நைட்டில் அம்மாவை சாப்பாடு பண்ண வேண்டாம்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் சமைக்க வேணாம்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டி சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்டது அதாவது சாரதா சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு விஜயும் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து விஜயும் காவேரியும் கிளம்பி போயிடுறாங்க. விஜய் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு, இந்த வீட்டை நாமளே வாங்கிக்கிறத பற்றி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது விஜய், அவ்வளோ பணத்தை கொடுத்து அந்த வீட்டை நானே எடுத்துக்கிட்டு பணத்தை அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க விஜய்கிட்ட. என்ன காவேரி நீ இப்படி பேசுகிற, யாராக இருந்தால் என்ன, வீட்டை விற்றா பணம் தானே கொடுப்பாங்க, அந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேன், அதாவது உனக்காக நான் வாங்கி கொடுக்குறேன் காவேரி, நீ அந்த வீட்டை வச்சுக்கோ, அந்த வீட்டுக்கான பணம் எவ்வளவோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதை நீயே வச்சுப்பியோ இல்லை அவங்களுக்கு பிரித்து கொடுப்பியோ அது உன்னோட இஷ்டம், அந்த வீட்டை நான் உனக்கு கிஃப்டாக கொடுத்ததா வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே காவேரிக்கு என்ன சொல்லதுன்னே தெரில, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வேணுமா வேண்டாமா இது சரி வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காவேரி விஜய் சொல்லி சொல்லி புரிய வச்சு காவேரியோட மனசை மாற்றிடுறாரு. அதனால் அவங்களுமே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கும் போகிறாங்க. வா விஜய் என்னாச்சு போன விஷயம் அப்படின்னு தாத்தா கேட்கவும், ஓகே தான் தாத்தா, உங்களுக்கு என்ன அவங்களுக்கு தேவை பணம், பேசியாச்சு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு. அம்மா தாத்தா அம்மா கேட்டேன், யமுனா கங்கா எல்லாரையும் வர வச்சு பேசியாச்சு, அவங்களுமே சரின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் என்ன விஜய், ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு பேசி அதுக்கான அமௌண்ட்டு கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, அந்த அப்பாடைய வீடு எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு யோசிச்சு அந்த வீட்டை எனக்காகவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டை நாமளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னது எனக்கு இது கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தாத்தா, இந்த நன்றிக்கடனை எப்படி நான் உனக்கு தீர்க்க போகிறேன்னே தெரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்கவும், என்னம்மா என் பேரன் விஜய் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு உங்ககிட்ட நான் வாக்கு கேட்டப்போ கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி நீ எனக்கு வாக்கு கொடுத்த இல்லையா, அது மாதிரி நினச்சிக்கோ, அதுக்கு கைமாறா நான் உனக்கு இதை பண்ணுறேன்னு நினச்சிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டை உனக்கு நாங்கள் விஜயும் நானும் சேர்ந்து வாங்கி கொடுக்குறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் விஜயும் சொல்ல, ஆமாம் காவேரி தாத்தா சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. காவேரி அவங்களே அறியாமல் ஆனந்த கண்ணில் இருக்காங்க. எதுக்கு காவேரி இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்லேயும் என்ன நடக்க போகுது, காவேரி விஜய் தாத்தா இவங்க 3 பேரும் நினச்ச மாதிரி அடுத்து வந்து இந்த வீட்டை வந்து ரெண்ட்டுக்கு அதாவது பேசி அமௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்க போகிறாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் பிரச்சனை வர போதா, இல்லை பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக வந்து இந்த பிரச்சனை இந்த வீடு விற்று சால்வ் ஆக போதா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.